ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு எத்தனை கிலோ இருக்குன்னு நம்ம காய போட்டதெல்லாம் அளக்க போகிறோம். சரிங்களா? மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரைக்க கொடுத்து விட்டுடலாம். நல்லா ஒரு தடவை காய போடணும். ஓகே காய்ஸ், வாங்க. ஃபுல்லாக அளந்து பார்த்து போட்டு வந்துட்டேங்க. ஐஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 40 பாக்ஸ் இருக்குது. 40ன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து எல்லாமே அதில் போடுற பொருள் எல்லாமே அளந்து எடுக்கணும். சரிங்களா? அதுக்காக காலையிலே அளந்துட்டேன். இன்னும் ஒரு 7 நாளுக்குள்ளே ஃபுல்லாமே அரைச்சி பேக்கிங் ஆயிரும். சரிங்களா? நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு ஃபுல்லாக அதுக்கு வேணுங்கிறது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு காய போட்டு 100 வாட்டி ப்ராசஸிங் எல்லாமே போட்டு காய போடணும். காய போட்டதுக்கப்புறம் கொண்டு போய் மிஷினில் சூடாக அரைச்சி கொண்டு வந்து மறுபடியும் அந்த மாவை காய போடணும். காய போட்டு நல்லா இதானதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஃபேன் காற்றுல இருந்தால் போதும், கட்டி பிடிக்காம. அதுக்கப்புறம் அந்த சூடு தணிஞ்சதுக்கப்புறம் நம்ம பாக்ஸில் மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டப்படும். சரிங்களா? அதுக்குள்ளே இங்கே இருக்கிற ப்ராடக்டை விற்றுட்ருப்போம். இப்போ போய் கடையை கூட்டி விட்டுட்டு இன்னைக்கு ஃபுல்லாக வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். ரெஸ்ட் எடுப்போம். எந்த வேலையும் இன்ன வரைக்கும் வரவில்லை. அதனால் கூட்டி தள்ளி விட்டு காலையிலே குருவி சவுண்டில் பயங்கரமாக இருக்கு. ரெஸ்ட் எடுப்போம். எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு காய்ஸ், க்ளீன் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். மணி 9 தான் ஆகுது. இதுக்கு மேலே போயிட்டு மேலே ஃபுல்லாக காய போட்டுட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டு வரணும். சரிங்களா? நேற்று கிட்டத்தட்ட ஒரு 3 பொடி விற்றுருக்கேன். சரிங்களா? கம்மியாக ஸ்லோவாயாக இருக்குது. அது விற்கிறதுக்குள்ளே நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடணும் பல்காக போட்டு அப்படின்னு. இந்த வாட்டி பல்காக அரைச்சாதான் அரைக்கணும்னு ஒரு குறிக்கோளோடு இருக்கேன். சரிங்களா? அது 1 வீக் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் ஸ்டிக்கர் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஸ்டிக்கர் என்னன்னு ஆமாம் நினச்சேன். ஸ்டிக்கர் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஸ்டிக்கர் என்ன அடிக்க கொடுத்துருங்க. இருங்க, ஸ்டிக்கர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிறேன். இவ்வளோதான் இருக்குது ஸ்டிக்கரு. ஆனால் 10மான்னு தெரியல. காலையில் தோசை சுட்டுட்டு இருக்கேன். வாங்க எல்லாரும் தோசை சாப்பிட்லாம். தோசையும் இட்லி பொடி வச்சு சாப்பிட்லான் இருக்கேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ காலையில் வச்ச பால் இருக்குது. பால் சூடு பண்ணி குடிச்சிட்டு மறுபடி கடைக்கு போயிட்டு மறுபடி திரும்பி வரும்போது ஹவுஸ் ஓனர் அக்காவுக்கு ஹென்னா போடணும். சரிங்களா? அவங்களுக்கு கொஞ்சம் பேக் பெயின் இருக்குது. அதனால் வீட்லேயே கொண்டு வந்து போடணும். சும்மாவே அவங்க வீட்டில் இருக்கிற நாயெல்லாம் கத்துவோம். இன்னைக்கு என்ன பண்ண போகுதோ தெரியல. ஐயோ, தோசையை திருப்புங்க. இருங்க, தோசையை எடுத்துக்கிறேன். துணி நைட்டு பாதி துவைச்சிட்டேன். மீதி துணி இப்போ போட்டு விட்டுறலாம்னு நினைக்கிறேன். இல்லைன்னா சாயந்தரமாக போட்டுவிடுவோம். எடுத்து உள்ளே போட்டு விடுவோம். தோசை. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். இங்கே பாருங்க, ஃபுல்லாக நல்லா ப்ராசஸிங் எல்லாம் முடிச்சுட்டு பீட்ரூட் உருளைக்கிழங்கு மட்டுமே இது ஃபுல்லாக அப்படியே மொறுன்னு காய வச்சு வச்சுருக்கேன். சத்தம் கேட்டால் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்து இதில்
பொருள் எல்லாமே இது பண்ணிட்டு நம்ம சாக்கில் தான் எப்படி 2-3 சாக்கு வரும்னு நினைக்கிறேன். சாக்கில் தான் கட்டி கொண்டு போகணும். சரிங்களா? இந்த வாட்டி இதுக்கே எனக்கு வந்து 10,000 ரூபா தேவைப்படும். நான் என்ன பண்ணுவேன்? ஸோ சாப்பாடு வச்சுட்டேங்க. சாப்பாடு வச்சு ரசம் வச்சுட்டேன். இப்போ வந்து ஹவுஸ் ஓனர் இருக்காங்களா, அவங்களுக்கு தலைக்கு வந்து ஹென்னா போகிறதுக்கு கிளம்பிட்டேன். எல்லாத்தையும் டோர் டெலிவரிங்கிற மாதிரி வீட்டில் தான் போட போகிறேன். ஏன்னா நம்ம வீட்டுக்கு கீழே தான் இருக்காங்க அவங்க. கொஞ்சம் பேக் பெயின் இருக்குனால சரி வீட்லேயே போட்டு விட்டுறலான்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்திருக்கேன். நான் போயிட்டு இப்போ போட்டு விட்டு வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டு கிளம்பணும். சரிங்களா? போயிட்டு அடிச்சு விட்டு வந்துடுறேன். ஆடா யாரு எப்படி படுத்து கிடக்குறேன்னு பா இல்லையா? அடிச்சு விட்டு வந்துட்டேன் காய்ஸ். போயிட்டு இது கழுவி வச்சுட்டு உரையை கழட்டும். போயிட்டு பாத்திரம் மட்டும் கொஞ்சம் விளக்க வேண்டியது இருக்கு. விளக்கிட்டு கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு கடைக்கு குட்டு 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 குட்டுன்னு ஓடுவோம். சரிங்களா? தலையில நம்மளோட ஹேர் பேக் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கலான்னு தோணுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து நீங்க அப்ளை பண்றீங்களா உங்களோட ஹேர் பேக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கீங்க. என்னோட ஹேர் பேக் தான் நான் அப்ளை பண்றேன். சரிங்களா? ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த டவுட் இருக்கு. எனக்கு மெயினா வேர்க்காலில் தான் தேவைப்படும். சரிங்களா? இந்த முன்னாடி தான் ஹேர் இல்லை, அந்த முன்னாடி தான் எனக்கு தேவைப்படும். இப்போ இந்த பக்கம் வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்க. இப்படி இருக்கே முடியல ஒட்டிக்காதா அப்படின்னு கேட்பீங்க. முடியல எல்லாம் ஒட்டாதுங்க. சும்மா கருப்பா இருக்கும். ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ எடுக்கிறேன் பாருங்க டவலை. நல்லா வாஷ் பண்ணிட்டோம்னா ஒரு துளி கூட ஹேர்ல இருக்காது. எவ்வளோ பிளாக்கா இருக்கு. பிளாக்கா இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இன்னும் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஹேர் வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரியா ஹீட் பாடி அந்த மாதிரிலாம் இருக்கு, இளநரை இருக்கு, புழு இருக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இதை யூஸ் பண்ணும் போது நல்லா ஹேர் வந்து இது பண்ணி கொடுக்கும். சரிங்களா? எவ்வளோ சூப்பரா இருக்கு. காஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எடுக்கிறேன் பாருங்க. சரி காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நான் கடைக்கு கிளம்பி போறேன். தலை காஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு ஒரு வீடியோ போடுறேன், அதையும் பாருங்க மறக்காம. டாடா, பாய் பாய். மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம்.